இந்த வீடியோ ஆல்பத்துடைய பேர் எங்கெங்கு காணினும். ஒரு அழகான கவிதை. பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வருது, அதுதான் முக்கியம். வியப்பு வருது. வியக்கிற எல்லா விஷயமும் பாராட்டப்படும். இப்படிலாம் கூட மனிதர்கள் இருக்காங்களே. இந்த என் சொந்தம், என் பந்தம், எங்கள் ஆளுங்க, எங்கள் கம்பெனி அப்படின்னு போட்டு உலகத்தில் இருக்கிற மரங்களை பற்றி யோசித்து அதை ஒரு படமாக எடுத்து அதுக்கு இசையமைச்சு அதெல்லாம் நமக்கு சொன்னால் தான் புரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததே பெரிய விஷயம். முடி கொட்டின பிறகு தான் முடியுடைய அருமை தெரியும். அது மாதிரி இந்த மரங்களுடைய அருமை இந்த மனுஷனுக்கு மூளையில் போய் சேரணுன்றதுக்காக தான் பேராசிரியர் டாக்டர் இளங்கோவனுடைய முயற்சி. நான் அவரை இப்போ பார்த்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே உள்ளே வந்துட்டார், மனசுக்குள்ளே வந்துட்டார். தான் வீடியோவுக்கு மெனக்கட்டுருக்காரு பாருங்கள். கேமரா தூக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டை கூட்டு போல ஒரு கமர்ஷியலாக பண்ணணும் அதெல்லாம் இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை மக்களுக்கு போய் சொல்லணும்னு மூளையை, காசு, அவங்க டைமு எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்காங்க. மரமே மரமே அந்த முதல் வரி, மனிதா மனிதா இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சிக்க அப்படின்றதுக்காக மெனக்கெட்டுருக்கிறவங்க. ஜேம்ஸ் வாசன் சாருடைய இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசைக்கு கரெக்டாக காட்சிகளை தொகுத்துருக்காரு, அது ரொம்ப முக்கியம். மரம் இல்லாமல் மனுஷன் கிடையாது. ஏன்னா மரமாட்ட நிற்கிற அப்படின்னா பெருமைப்பட்டுங்க. ஓ, மரம் அளவுக்கு நான் இருக்கிறேன்னா, நிறைய பேருக்கு நிழல் கொடுக்குறேன்னா, நிறைய பேருக்கு காய் கொடுக்குறேன்னா, கனி கொடுக்குறேன்னா, நிழல் கொடுக்குறேன்னா, கட்டில் கொடுக்குறேன்னா, தொட்டில் கொடுக்குறேன்னா அப்படின்னு மரம் மாதிரி யாருன்னு சொன்னாங்கன்னா பாராட்டுதலாக நினச்சிங்க. மகிழ்ச்சி. வணக்கம். மரமே மரமே இந்த பூமியின் ஆதாரமே, தினமே தினமே நாமும் அதை காக்க வேணுமே. வேர்வை போக்க நிழல் தரும், சோர்வை போக்க கனிகள் தரும். மரமில்லாத நம் வாழ்வு வறண்டு போன பாலையே. வேர் பிடித்து வளர்ந்து மண் சரிவை தடுத்து மனிதனுக்கு உணவை கொடுக்கும் ஜீவ விருட்சமே. போகும் பாதை எங்கும் நிழலை கொடுக்கும் மரமே. பச்சையாடை உடுத்தி பூமி தாயின் வானம் காக்கும் பறவைகளின் புகலிடமாய் வானில் உயர்ந்து நிற்கும். மரமில்லாமல் வாழ்வில்லை, இதை புரிவது எப்போது? மரங்களில்லை, உயிர்களில்லை, நாம் உணர்வது எப்போது? காற்றை கொடுத்து காற்றை எடுத்து வாழ்வதுதான் உடன்பாடு. காற்றை அடித்து காற்றை இழந்து வாழ்வதோ முரண்பாடு. வெப்ப காற்றை சுவாசித்து உயிர்கள் படுது பெரும்பாடு. இந்த நிலை தொடரும் என்றால் புவியில் குவியும் எலும்புக்கூடு. இந்த நிலை தொடரும் என்றால் புவியில் குவியும் எலும்புக்கூடு. வேர் பிடித்து வளர்ந்து மண் சரிவை தடுத்து மனிதனுக்கு உணவை கொடுக்கும் ஜீவ விருட்சமே. போகும் பாதை எங்கும் நிழலை கொடுக்கும் மரமே.